பன்னெண்டாம் வகுப்பு தமிழ். இதில் பார்த்தீங்கன்னா இயல் 1, 2, 3 வினா விடை போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். தமிழ் ஃபுல்லாக சிறப்பு தமிழும் போட்டிருக்கேன். இதுலேயும் சிறப்பு தமிழ் வரும். இயல் அடுத்தடுத்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பன்னெண்டாம் வகுப்பு இயல் 4, 5, 6 4, 5, 6. விஎஸ்ஏ என்பதன் பொருள் நுழைவு இசைவு. விஐஎஸ்ஏ விசா என்பதன் பொருள் நுழைவு இசைவு. கவிஞராக என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆ.கே. பரந்தாமன். நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் சி.வா. ஜெகநாதன். 8 தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணையில் ஔவையார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 7. படைப்புக்கலை என்ற நூலின் ஆசிரியர் சுந்தரமுத்து. சுந்தரமுத்து 8 தொகை நூல்களில் மொத்தம் எத்தனை பாடல்களை ஔவையார் பாடியுள்ளார்? 59. துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் ராஜகோபாலன். இதுவரை என்ற நூலின் ஆசிரியர் சி. மணி. யாருடைய நட்பினால் தனித்தமிழ் மீதான மறைமலை அடிகளில் பற்று மிகுதியானது? பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர். ஞான சாகரம், ஒரிஜினல் மிஸ்டிக், மைனா, ஓஷன் அண்ட் விஸ்டம் முதலான இதழ்களை நடத்தியவர் மறைமலை அடிகள். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும், சாகுந்தல நாடகம் முதலான நூல்களை எழுதியவர் யார்? மறைமலை அடிகள். 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகையில் ஔவையார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 15. குழி மாற்று என்பது எந்த துறையுடன் தொடர்புடைய சொல்? கணிதம். சாலை போக்குவரத்து உதவிக்கு எந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும்? 103. பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாடு எந்த நகரத்தில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது? பாரிஸ். நிறைமொழி என்பது கருவிலம். மாந்தர் காட்டி என்பது தேமா. பெருமை மற்றும் நிலத்து என்பது புலிமா. 8 தொகை நூல்களில் ஒன்றான புறநானூற்றில் ஔவையார் எத்தனை பாடலை பாடியுள்ளார்? 33. 13 முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வந்தால் கலிவெண்பா. 4 அடி முதல் 12 அடிகள் வரை வந்தால் வெண்பா. பக்ரோடை வெண்பா. இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்ற நூலின் ஆசிரியர் மணி. செப்பலோசு என்பது எதற்கு உரியது? வெண்பா. பாக்களிலேயே இலக்கண கட்டுக்கோப்பு உடையது எது? வெண்பா. தவறான கூற்றை தேர்வு செய்க. 4 அடி வெண்பா பக்ரோடை வெண்பா என அழைக்கப்படும். 8 தொகை நூல்களில் ஒன்றான அகநூற்றில் ஔவையார் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை 4. ஔவையார் நட்பு பாராட்டிய, அவருக்கே தூது சென்ற அவரிடம் அரசவை புலவராக அரும்பாற்றிய ஒரு கட்டடத்தில் ஔவையாருக்கு பரிசில் தராமல் காலம் நீடித்த சிற்றரசன் அதியமான்
நெடுமானஞ்சு ஆட்சி செய்த தகடூர் என்ற தற்போதைய தருமபுரி. அடையர் என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நடை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? மணி. சிறார் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. இசைநிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை. இந்த 26வது பாடலை பாடியவர் ஔவையார். நண்பர்கள் கைகோர்த்தபடி நடப்பது போல வெண்டனையால் சுட்டுக் கலையாமல் இயக்கப்படுவது வெண்பா. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென வருந்தலை உலகமும் அன்றே. அதனால் காவினேம் கலனே சுருக்கினேம் கலப்பை. மேற்காண் ஔவையார் இயற்றிய புறநானூற்று பாடலின் அடிக்கோடிட்ட கலன் என்பதன் பொருள் யாழ். உரன் என்பதன் பொருள் வலிமை. காவினேம் என்பதன் பொருள் கட்டிக்கொள்ளுதல். தஞ்சை தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தில் ராஜராஜன் விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது ஆகியவற்றை பெற்றவர் சுரதா. கலப்பை என்பது கருவிகளை வைக்கும் பை. பெருந்தலை என்பதன் பொருள் பெருமையான இடம். வள்ளியோர் என்பதன் பொருள் வள்ளல்கள். வித்தி என்பதன் பொருள் விதை. உள்ளியது என்பதன் பொருள் யாது? நினைத்தது. வரும் போகும் மற்றும் ஒலிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் யார்? சி. மணி. இடையீடு என்ற கவிதையை இதுவரை என்ற தொகுப்பில் படைத்த சி. மணியின் இயற்பெயர் பழனிச்சாமி. எத்திசை செவினும் அத்திசை சோரே என்ற புறநானூற்றின் புதுக்கவிதையில் அங்கத்தை மீதியாக பயன்படுத்தியவர் சி. மணி. வே. மாலி செல்வம் போன்ற புனைப்பெயர்கள் எழுதியவர் சி. மணி. முழுக்க முழுக்க கவிதையை கொண்ட காவியம் என்ற இதழையும் இலக்கியம், விண்மீன் மற்றும் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார்? சுரதா. தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் சுரதா. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளியில் படித்தார். வ. சு. ப. மாணிக்கம். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும். சீர்களில் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று பாடியவர் ராஜகோபாலன் சுரதா. மகமாகவோ உபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் உ. வே. சாமிநாதன். அக்ஷராபியாசம் என்பதன் பொருள் எழுத்து பயிற்சி. குழிமாற்று என்பது பெருக்கல் வாய்ப்பாடு. பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது, பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா என்று சொன்னவர் உ. வே. சாமிநாதன். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற பாடலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆ. க. பெருமாள்.
எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் பயின்றவர் யார்? நாவலர் சோமசுந்தர பாரதி. இரட்டை துணையுள்ள ஏடுகளில் ஒரு துணையில் செப்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியை சொருகி காட்டுவார்கள். அதற்கு பெயர் நாராசம். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்ற பாடலின் வரிசைகள் இதில் தமிழ் விடுதூது இடம்பெற்ற நூல் தமிழ் விடுதூது. வித்யாபியாசம் என்பதன் பொருள் கல்வி பயிற்சி. வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில் கல்வி பயின்றார். வேங்கடசாமி நற்றிணை நூலின் உரையாசிரியராக பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணைப்பள்ளியில் இலவசமாக படித்தார். நாராயணசாமி மிஸ்டனின் சுவர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின் மருத்துவமான திருநெல்வேலி தெற்கு கணபதி திருநெல்வேலியில் 4 வருடங்கள் படித்திருந்தார். வெள்ளைக்கால் சுப்பிரமணியம் மௌன குருவிடம் கல்வி பயின்றவர் யார்? மா. ராசமாணிக்கனார். வித்யாரம்பம் என்பதன் பொருள் கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் என்பது தாழை மடல். நவத்வீபம் என்பது இங்கு உள்ள ஓர் ஊர். வங்காளம். ஓதற்பிரிவு காலம் எத்தனை ஆண்டுகள் என தொல்காப்பியம் போன்ற நூல்களும் குறிப்பிடுகின்றன. 3. டேஷில் இருந்த அகம் சாஸ்திர பண்டிதர் ஆகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடம் பல அந்நிய தேசத்து மாணவர்கள் வந்து கல்வி கற்றுச் சென்றார்கள் என்ற செய்தியை 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிய வருகிறது. தஞ்சாவூர். இந்த ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினர் உ.வே. சாமிநாத ஐயருக்கு டாக்டர் பட்டம் வழங்கினார். 1932. உ.வே. சாமிநாதரின் இலக்கிய கட்டுரைகள் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. உயிர்மீட்சி. யாருடைய பெயரில் சென்னையில் திருவான்மியூரில் நூலகம் உள்ளது? உ.வே. சாமிநாத ஐயர். காவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கடுக்காய். தெய்வமணி மாலை என்ற நூலின் ஆசிரியர் வள்ளலார். பக்கிங்காம் கால்வாயில் மயிலை சீனி வெங்கடசாமி ஜீவானந்தம் உள்ளிட்ட நண்பருடன் படகு பயணம் செய்து சென்னையிலே ஒரு வாய்க்கால் புதுச்சேரி நகர் வரை நீளும் அன்னதில் தோணிகள் ஓடும் என்று மாவலிபுரச் செலவு எனும் தலைப்பில் கவிதை ஆக்கியவர் பாரதிதாசன். கூவம் நதிக்கரையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலில் வழிபட்டதாக தனது நாட்குறிப்பில் பதிவிட்டவர் வள்ளல் பச்சையப்பர். டேஷ் ஆண்டு எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்டலமற்று புகழ்கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் இன்று குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாறு குறிப்பிடுகிறது. 1647. 2ஆம் நூற்றாண்டில் தலாமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுக குறிப்பிட்ட நகரம் மயிலாப்பூர். 1639ஆம் ஆண்டு சென்னப்ப நாயக்கரின் 2 மகன்களிடமிருந்து சென்னையை பிரான்சிஸ் டே வாங்கப்பட்ட திருமண டேஷை ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆகஸ்ட் 22.
சென்னை தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆகஸ்ட் 22. ஜெயின் சார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? பிரான்சிஸ் டே. ஜெயின் சார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? பிரான்சிஸ் டே. சென்னை மாகாணத்தில் முதல் தலைவராக இருந்தவர் எலியேல். இந்தியாவிலேயே பழமையான மாநகராட்சி என சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. யாருடைய ஆட்சி காலத்தில் சென்னையின் பொற்காலம் என அழைப்பர்? தாமஸ் பிட். ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளியான புனித மேரி தேவாலய தர்ம பள்ளி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1715. சென்னை கோட்டை கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1812. சென்னையில் கிறிஸ்தவ கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1837. பின்னாளில் மாநில கல்லூரி என்று அழைக்கப்பட்ட பிரசிடென்சி பள்ளி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1840. முகலாய பிரித்தானிய மற்றும் இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து சராசனிக் கட்டடக்கலையில் 1738 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டிடம் சேப்பாக்கம் அரண்மனை. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் 1856 ஆண்டு அங்கு அமைக்கப்பட்டது. ராயபுரம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1889. சென்னை இலக்கிய சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1812. இந்தியாவில் முதல் பொது நூலகமாக கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1800. ஆசியாவின் இரண்டாவது பெரிய நூலகமான நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. மலரடி என்பதன் இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. வலைத்தளம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஜீவகாருண்ய ஒழுக்கம் அணுமுறை கண்ட வாசகம் இவருடைய உரைநடை நூல்கள். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். திருவருட்பிரகாச வள்ளலார். திருவருட்பிரகாச வள்ளலார். வேட்டம் என்பதன் பொருள் மீன்பிடித்தல். ராமலிங்க அடிகளார் திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளன? 8. அல்லல் என்பதன் பொருள் சேறு. மாமயிலை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. மதற்கையால் என்பதன் பொருள் மீன். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் யாருடையது? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரின் 2ஆம் திருமுறையில் உள்ள திருமயிலையாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ள கடலாட்டு விழா எந்த மாதத்தில் நடைபெறும்? மாசி. கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சுரம் என அழைக்கப்படும் ஊர் மயிலாப்பூர்.
ஊர்திரை வேலை உலாவும் உயர் கருஞ்சோலை சூழ்ந்து மங்குல மனிதவாழ் மாவிட விதி இருளகற்றும் ஜோதி தொன் மடலார்ந்த தெங்கின் என்ற அடைமொழியுடன் சிறப்பிக்கப்படும் ஊர் எது? மயிலாப்பூர். பெருங்குடி வேட்டத்து சிறுகுடி பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அகநானூறு. சமுதாயத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள், தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம், சமூக கோட்பாடுகள் அனைத்தும் யாருடைய பாடலில் விரவி கிடக்கின்றன? திருஞான சம்பந்தர். ஞமலி என்பதன் பொருள் நாய். பகடு என்பதன் பொருள் எருது. என்றூழ் என்பதன் பொருள் சூரியனின் வெப்பம். பகடு என்பது எருது. ஞமலி என்பது நாய். என்றூழ் என்பதன் பொருள் சூரியனின் வெப்பம். செரு என்பதன் பொருள் வயல். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினத்தில் 1944 ஆண்டு பிறந்த தோப்பில் முகமது மீரான் அவர்களின் சாய்வு நாற்காலி எனும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? 1997. வேட்டம் என்பதன் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். உமணர் என்பவர் யார்? உப்பு வணிகர். வெறிய என்பதன் பொருள் என்ன? அஞ்சிய. விடர் என்பதன் பொருள் மலை வெடிப்பு. கதழ் என்பதன் பொருள் விரைவு. உழாது என்பதன் இலக்கண குறிப்பு இசை நிறை அளபடை. வெறிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. யாருடைய படைப்புகளான துறைமுகம் மற்றும் கூனன் தோப்பு ஆகியவை தமிழக அரசின் விருது பெற்றுள்ளன? தோப்பில் முகமது மீரான். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது என்ற கவிதை யாருடையது? பிச்சமூர்த்தி. வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடக்கும் என்று சொரணையற்ற பாறையின் படிமப்படுத்தியவர். எருமையின் தன்மையை ஒப்பிட்டால் தேவதேவன். பெருங்கடல் என்பதன் இலக்கண கருத்து காண்க. இலக்கண குறிப்பு காண்க. பண்புத்தொகை. பண்புத்தொகை. 8 தொகை நூல்களில் ஒன்றான அகநானூறு எத்தனை பிரிவுகளை உடையது? 3. அகநானூற்றின் களிற்றியான திரையில் உள்ள பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 120. அகநானூற்றில் மணிமேடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யார்? அம்முவனார். உப்புக்கு மாற்றாக எதை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று பரதவர் மகள் கூவினாள் என அகநானூறு குறிப்பிடுவது நெல். ஒரு குட்டித்தீவின் வரைபடம் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான். ஒரு குட்டித்தீவின் வரைபடம் சிறுகதையின் தொகுப்பாசிரியர் தோப்பில் முகமது மீரான். கந்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் என படிம கவிதையின் ஆசிரியர் ஆவே முனுசாமி. என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு கப்பல் தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ.சி. பெருமிதத்துடன் யாரை குறிப்பிடுகிறார்? சோமசுந்தர பாரதி. சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்று இளங்கோவை பாடியார் பாரதியார். தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலியனவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக நிகழும் நூல் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுடைச் செய்யுள், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் என்றெல்லாம் அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம்.
இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. பொறுத்துக. திருவல்லிக்கேணி ஆறு, கூவம், கால்வாய், மாவலிபுரச் செலவு, பல்லாவரம், கற்கோடாரி, எழும்பூர் அருங்காட்சியகம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரை சொல் உணர்த்தும் பண்பு, முரண்பண்பு. காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்பறுத்து துள்ளி வருவது வெயில் என்ற கல்யாண்ஜியின் இக்கவிதையில் பயின்று வந்துள்ளது. வினைப்படிமம். யானை தன் வாய்நிறை கொண்ட வழி தேம்பு தடக்கை. மெய்ப்படிமம். படிமம் என்பதன் பொருள் காட்சி. கோவைப்பழ கண்ணும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கழுத்தும் வேப்பிலை வாளும் என்ற பிச்சமூர்த்தி கவிதையில் பயின்று வந்துள்ள படிமம் மெய்ப்படிமம். கட்டில் நினைக்கும் இழிசினன் கைது போல் தூண்டு ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொல வந்து பொருநநாடு ஆர்புரை தெரியில் நெடுந்தரை போரோ என்ற புறநானூற்றின் பாடலில் பயின்று வந்துள்ள படிமம் வினைப்படிமம். வெந்தாறு பொன்னின் அந்திப்பூப்ப என்ற அகநானூற்று பாடலின் பயின்று வந்துள்ள படிமம் உருப்படிமம். நோம் என் நெஞ்சே புன்புலத்து அது அமன்று சிற்றிலை நெருஞ்சி கட்கின் புதுமலர் முற்பயந்தா அங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே என்ற குறுந்தொகை பாடலின் பயின்று வந்துள்ள படிமம் பயன்படிமம். தலைக்கோல் அறிவை என்னும் பட்டம் பெற்றவர் மாதவி.